All right. இந்த வீடியோல hypothesis testing பத்தின fundamentals பார்க்க போறோம். A few type of problems solve பண்ண போறோம். A few problems on large samples and a few problems on small samples. Hypothesis testing பொறுத்த வரைக்கும் இந்த 5 keywords ஓட மீனிங் உங்களுக்கு தெரியணும். நம்பர் 1 பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு லார்ஜர் செட். இதை பத்தின கிளைம் தான் கொஸ்டினோட ஒரு பார்ட்டா இருக்கும். செகண்ட், இந்த பாப்புலேஷனோட ஒரு சின்ன சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு அதுல சில கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு அந்த பாப்புலேஷன் பத்தின கிளைம் அக்செப்ட் இல்ல ரிஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த அக்செப்ட் இல்ல ரிஜெக்ட் பண்றது எது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு நல் ஹைபோதசிஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். நல் ஹைபோதசிஸ் இஸ் சம் ஸ்டேட்மெண்ட் அபவுட் which tells something about the population based on the sample collected. அது மாதிரி alternate hypothesis அப்படிங்கிறது நல் ஹைபோதசிஸோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இந்த டெஸ்டிங் வந்து ஒன்று பேராமெட்ரிக் இல்லை நான் பேராமெட்ரிக்னு ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ல வரும். பேராமெட்ரிக் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ற வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்லி கால்குலேட் பண்ற வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ், ப்ரொபோர்ஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த வேல்யூஸ் பத்தின கிளைம்ஸ் இருக்கிறது பேராமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம ஜென்ரலி ஃப்ரீக்வன்சி ஆர் மீடியன் இந்த மாதிரி வர்றதை வந்து நம்ம நான் பேராமெட்ரிக்னு சொல்லுவோம். We'll look at a few problems of both. ஓகே, ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ஒரு 5 ஸ்டெப் ப்ரொசீஜர். இதுல ஸ்டெப் 1 is based on the size of the sample. பாப்புலேஷன்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ற சாம்பிள் எத்தனை அப்படிங்கிறது பொறுத்து ப்ரொசீஜரே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அந்த கலெக்ட் பண்ற சாம்பிள் 30க்கு கம்மியா இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்மால் சாம்பிள்னு சொல்லுவோம். 30யை விட அதிகமா இருந்து 30யோ இல்ல 30யை விட அதிகமாகவும் இருந்தால் அது லார்ஜ் சாம்பிள்னு சொல்லுவோம். ஸ்டெப் 2, கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல் அண்ட் அல்டர்னேட் ஹைபோதசிஸ் ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணுவோம். நல் ஹைபோதசிஸ் எப்படி இருக்கும்னா அதோடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல ஒரு ஈக்குவல் டு இல்ல ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்ல ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பலை அகாமடேட் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் நல் ஹைபோதசிஸா இருக்கும். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இதோட ஆப்போசிட், முன்னாடியே சொல்லியாச்சு. அண்ட் ஸ்டெப் 3, ஸ்டெப் 1யும் ஸ்டெப் 2யும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணுவோம். இது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை பொறுத்தும் இருக்கு, எந்த மாதிரியான ஹைபோதசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஸ்டெப் 4, கொஸ்டின் இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாட்டிஸ்டிக் உடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டெப் 5, இந்த கால்குலேட்டட் வேல்யூவை ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த வேல்யூ அக்செப்டன்ஸ் ரீஜன்ல இருந்ததுன்னா இந்த நல் ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நல் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணுவோம். So these are the basic ideas about hypothesis testing. இதுல ஃபர்தரா என்ன அப்படின்னா இதுல என்னென்ன மாதிரியான எரர்ஸ் வரலாம். டைப் 1 எரர் அப்படிங்கிறது ஒரு ட்ரூ ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ப்ரொடியூசர் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஒரு கடைக்கு போறோம், ஒரு பென் இல்ல ஒரு பென்சில் வாங்குறதுக்காக போறோம், எழுதி பார்க்குறோம், எழுதல, அதனால அந்த கடைக்கே போகாம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க். ஏன்னா ஒரு பேனா எழுதி பார்க்காததுனால அந்த கடையில் இருக்கிற எல்லா பேனாவுமே எழுதாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ப்ரொடியூசருக்கான ரிஸ்க், ப்ரொடியூசருக்கு பிசினஸ் கெட்டு போகும். இதுக்கு பேரு டைப் 1 எரர். ஏன்னா ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்னைக்குமே ரிஜெக்ட் ஆகக்கூடாது. இதோட ஆப்போசிட் வந்து அக்செப்டிங் a false ஸ்டேட்மெண்ட். எழுதல ஒரு நம்பிக்கையில வாங்கிட்டு வந்துடுறோம், சரி வீட்டுக்கு போய் இல்ல செக் பண்ணாம வாங்கிட்டு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேனா வாங்குறோம், எழுதி பார்க்காம செக் பண்ணாம வாங்கிட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது எழுதலைன்னு தெரியுது. அப்போ அது வந்து கன்சியூமர்ஸ் ரிஸ்க். எழுதி பார்த்துருக்கலாம், இல்ல வேற பேனா கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாம்பிளிங் ப்ரொசீஜர் செஞ்சு பார்க்காம அவசரத்துல போறோம், எக்ஸாமுக்கு இல்ல கிளாஸ்க்கு போகும்போது டக்குன்னு ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்கிட்டு வந்துடுறோம். அப்போ வந்து நம்ம சரியா எக்ஸாமின் பண்ணி பார்க்காம வாங்கிட்டு வர்றது
இதுதான் டைப் 2 எரர். அதாவது ஃபால்ஸா இருக்கிற ஒரு நல் ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்ணிட்டு வர்றது. ஸோ இதோடைய மற்ற ரெண்டு கேஸுமே கரெக்ட். ஒரு ட்ரூ ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்றதும் ஃபால்ஸ் ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்றதும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எழுதி பார்க்குறோம், பேனா எழுதுது, வாங்கிட்டு வந்துடுறோம், ஓகே. ஸோ பேனாவும் எழுதுது, நம்மளும் கரெக்டாக செக் பண்ணி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். இல்லை எழுதி பார்க்குறோம், பேனா எழுதலை, வேணான்னு திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறோம், அப்போ ஒரு ஃபால்ஸ் ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்றோம். இதெல்லாம் கரெக்ட். எது தப்பு? ட்ரூ ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்றதும் ஃபால்ஸ் ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்றதும் டூ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இதை நம்ம கொஞ்சம் தமிழ் சினிமா பாணியில சொல்லணும்னா டைப் 1 எரர் அப்படிங்கிறது ஒரு இன்னசென்ட் பர்சனை பனிஷ் பண்றது. பர்சன் இன்னசென்ட் தான், பட் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணும்போது தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த பர்சனை நம்ம பனிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டைப் 1 எரர். திஸ் இஸ் கால்ட் ரிஜெக்டிங் a true hypothesis when a true hypothesis is rejected. அதே மாதிரி டைப் 2 எரர்ங்கிறது என்ன? தப்பு பண்ண ஒரு ஆளை அக்விட் பண்றது. அக்விட் பண்றதுன்னா விடுதலை பண்றது, இல்ல கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அந்த ஆள் தப்பு தான் பண்றான், ஆனா நம்ம அதை வந்து சரியா எக்ஸாமின் பண்ணாம அவனை வந்து நம்ம அக்விட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலண்ட்? ஒரு ஃபால்ஸ் ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்றதுக்காக ஈக்குவலண்ட். ஸோ இது ரெண்டு தான் நம்மளுடைய மெயின் 2 எரர்ஸ் விச் ஆர் பாசிபிள். நம்ம ஹைபோதசிஸ் டெஸ்டிங் முழுக்கவே இந்த மாதிரியான எரர்ஸை அவாய்ட் பண்றதுக்கான வழிகளை செய்யப்படும். Okay. The first problem is this. A sample of 900 observations has a mean of 3.4 centimeters. Examine if there is sufficient evidence to support the statement that the sample is from a population whose average is 3.25 with a standard deviation of 2.61 at 5% level of significance. Okay. இதுல level of significance அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது சாம்பிள் மேல நம்ம வச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸ். சாம்பிள் 95% கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸுக்கு பேர் தான் அதோட ஈக்குவலன்ட் தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். 95% கரெக்டா இருக்குன்னா 5% மட்டும்தான் தப்பா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 100% எந்த சாம்பிளுமே நடக்காது அப்படிங்கிறது ஒரு சர்டனிட்டி. ஸோ எரருக்கு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்றோம், அந்த மார்ஜின் 5% இருக்கிறத டினோட் பண்றது தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஆல்ரைட், இந்த ப்ராப்ளம்ல நமக்கு இருக்கிறது மொத்தம் 900 சாம்பிள்ஸ். டெஃபினெட்லி இது கிரேட்டர் தென் 30, அப்போ இது லார்ஜ் சாம்பிள்ஸ் தான். அண்ட் நம்ம என்ன கிளைம் செக் பண்றோம் அப்படின்னா இந்த சாம்பிள் எந்த பாப்புலேஷன்ல இருக்கு, அந்த பாப்புலேஷனுடைய ஆவரேஜ் 3.25, அந்த பாப்புலேஷன்ல இருந்து தான் இந்த சாம்பிள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கிளைமை செக் பண்றோம். ஸோ இப்போ H0 அப்படிங்கிறது பாப்புலேஷன் மீன் இஸ் 3.25. அல்டர்னேட் ஹைபோதசிஸ் வந்து பாப்புலேஷன் மீன் இஸ் நாட் 3.25. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி H0 எழுதும்போது மியூ இஸ் ஈக்குவல் டு 3.25, ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் வருது, அப்போ இதுதான் H0 இருக்க முடியும். HAங்கிறது இதோடைய ஆப்போசிட், மியூ நாட் ஈக்குவல் டு 3.25. நம்ம இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பிள் மீனை நம்ம எக்ஸ் பார்னு சொல்லுவோம், பாப்புலேஷன் மீனை மியூன்னு டினோட் பண்ணுவோம், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மான்னு டினோட் பண்ணுவோம், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். n வந்து ஆப்வியஸ்லி சாம்பிள் சைஸ். ஆல்ரைட், ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஒரு லார்ஜ் சாம்பிள்ல இருக்கிற ஆவரேஜ் பத்தின டெஸ்ட். திஸ் டெஸ்ட் இஸ் ஃபார் test to or test on the average or test on the mean of a large sample. ஒரு லார்ஜ் சாம்பிளுடைய மீனை செக் பண்ணும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போற டெஸ்ட் Z டெஸ்ட். Z டெஸ்ட் சொன்னாலும் சரி, Z டெஸ்ட் சொன்னாலும் சரி, நம்ம யூஸ் பண்ண போற டெஸ்ட் வந்து Z டெஸ்ட். இது ஒரு டூ டைல் டெஸ்டா இருக்கிறதுனால டூ டைல் டெஸ்ட் எப்படி சொல்றோம்னா நமக்கு ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற பேசிஸ்ல தான் H0 டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு வரும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம், ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்போ ரிஜெக்ஷன் ரீஜன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கு, அதனால இது டூ டைல் டெஸ்ட். ஒரு டூ டைல் டெஸ்ட் லார்ஜ் சாம்பிளை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த லார்ஜ் சாம்பிளுடைய ஆவரேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கான டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம ஸ்டெப் 3ன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இந்த ஃபார்முலாவால டிஃபைன் ஆயிருக்கு. Z is equal to modulus of x bar minus mu by sigma upon root n. இதுல x bar mu sigmaலாம் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம், nங்கிறது சாம்பிள் சைஸ். ஸோ இப்போ இதில் டைரக்டா நம்ம கொஸ்டின்ல இருந்து டேட்டாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா
x barங்கிறது sample average அதாவது 3.4, muங்கிறது population average அதாவது 3.25 divided by standard deviation அப்படிங்கிறது 2.61 divided by root of 900. ப்ராப்ளம்ல இருக்கிற sample size வந்து 900. So this is what we want. Okay. So இந்த வேல்யூ நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா this value comes down to 1.73. calculators வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். This value comes down to 1.73. So step 4 நம்ம complete பண்ணிட்டோம். Step 4ல என்ன செய்றோம்? இந்த test statistic உடைய actual value based on the given data நம்ம செக் பண்றோம். This comes down to 1.73. All right. So 1.73 is the calculated value. இந்த வேல்யூவை ஸ்டாண்டர்ட் கிரிட்டிக்கல் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? ஒரு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கான டூ டெயில் டெஸ்ட்ல 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும்போது அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.96. இது சில சார்ட்ஸ்ல கூட மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ்ல கூட இந்த வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம இந்த 1.73 அப்படிங்கிற வேல்யூவை 1.96 கூட கம்பேர் பண்ண போறோம். If this is less than 1.96, we will accept. இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கிற verdict, this is less than 1.96. So இந்த questionல frame பண்ணப்பட்டிருக்கிற null hypothesis நம்ம accept பண்ணலாம் அப்படிங்கிற verdict நம்ம கொடுக்கிறோம். Okay. Second question. Similar problem தான். A sample of 100 observations. Number of samples in 100. 100 is more than 30, so the large sample has an average of 63.5. Can we consider this as belonging to a population whose average is 64 and standard deviation is 3? அப்போ பாப்புலேஷனோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 64, பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க 63 அண்ட் சாம்பிளோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 63.5. இதை வந்து 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல எக்ஸாமின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 1% மட்டும்தான் எரருக்கான மார்ஜின் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபர்தர் இதே சுச்சுவேஷன் 200 சாம்பிள்ஸ் கன்சிடர் பண்ணா சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கறத எக்ஸாமின் பண்ண சொல்லியிருக்காங்க. வில் டூ இட். ஸோ பார்ட் 1 100 சாம்பிள்ஸ் வச்சே போடலாம். ஸோ n is 100 greater than 30 அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நல் ஹைபோதசிஸ் வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு 64, ஏன்னா அப்பதான் ஈக்குவல் டு சிம்பிள் வருது. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் நாட் ஈக்குவல் டு 64. ஸோ இது ஒரு டூ டெயில் டெஸ்ட். ஆவரேஜ் ஆஃப் த சாம்பிள் வந்து 63.5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆவரேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 64. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 3. இதெல்லாம் அப்படியே நம்ம இங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா 63.5 minus 64 divided by 3 upon root of 100. 100 ஓட root 10. So this will come down to 0.5 இது 0.5 இல்லையா? 63.5 minus 64 ங்கிறது 0.5. So 0.5 into 10ங்கிறது 5 ஆயிடும். It will come down to 5 by 3. 5 by 3ங்கிறது 1.667. 1.667 நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூவோட கம்பேர் பண்ண போறோம். Standard value for a one-tail test, it is 2.58. For a one-tail test, it is 2.58. So on comparison, நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1.6 is less than 2.58. So obviously the null hypothesis is accepted. Okay. Next. இதோடைய part 2 என்ன question அப்படின்னா, suppose I change the sample size to 200. 100 samples இல்லாம 200 samples கலெக்ட் பண்றதா வச்சுக்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே மாறாது, ஏன்னா நல் ஹைபோதசிஸ் அதே தான், அல்டர்னேட் ஹைபோதசிஸ் அதே தான், சாம்பிள் ஆவரேஜ் அதே தான், சாம்பிள் பாப்புலேஷன் ஆவரேஜ் அதே தான், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே தான். There is no change. The only change is in the number of samples. ஸோ அதுக்கு செஞ்சு பார்க்கும்போது ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 63.5 minus 64 அப்படிங்கிறது 0.5 மறுபடியும். Root of 200 அப்படிங்கிறது 14 point something, 14.14. So 14.14 into 0.5 calculate பண்ணி பார்த்தா அது 7.07. ஸோ அதை 3 ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு வேணும். 7.07 by 3, 2.35.
So calculated value 2.35. The standard value change ஆகாது ஏன்னா அதே 1% level of significance தான். Standard value is still 2.58. So இந்த இடத்துல நம்ம comparison எடுத்து பார்த்தோம் அப்படின்னா once again the calculated value is less than the standard value. So it falls in the acceptance region. Therefore, we will accept the null hypothesis. This completes the second problem. We'll go to the next one. Okay, next one is also of the same kind. A sample of 400 observation is found to have a mean height of 67.42. Can we regard that as being drawn from a population of 67.39? இது நீங்களே solve பண்ணிடலாம். Just numbers மட்டும்தான் different. So we have 67.42 minus 64.39. 67.42. 67.42 minus 67.39. 67.39. And the number வந்து 0.03. So 0.03 கூட root of 400 multiply பண்ண போறோம். Root of 400 வந்து 20. So 0.03 into 20 பண்ணா that will be 0.6. 0.6 divided by 1.3. 0.6 divided by 1.3 ரொம்ப difficult இல்ல. That comes down to 0.46. So calculated value 0.46. 5% லெவல்ங்கிறதுனால 0.46 ஐயும் 1.96 ஐயும் கம்பேர் பண்ண போறோம். We observe that the calculated value is less than the table value. Obviously, இதோட conclusion எப்படி இருக்க போகுது? That we will accept the null hypothesis. We will once again accept the null hypothesis. So conclusion இங்கே sideல எழுதலாம். Null hypothesis அதாவது H naught is accepted. All right. So now we'll look at a different variety. In the large samples, say second variety. In the variety, ரெண்டு samples கொடுத்திருக்காங்க. A survey was conducted to determine if the weights of students from two colleges in rural and urban areas varied significantly. Use 5% level of significance. So rural collegesல 400 samples collect பண்றாங்க. Average 55 இருக்கு. Standard deviation 10 இருக்கு. Urban collegesல 100 samples collect பண்றாங்க. Sample average வந்து 57 இருக்கு. Sample standard deviation 15 இருக்கு. இதை பேஸ் பண்ணி இந்த ஆவரேஜஸ் சிக்னிஃபிகண்டா வேரி ஆகுதா அப்படின்னு செக் பண்றாங்க. அப்போ இதை ஈக்குவல் டு ஃபார்ம்ல எழுத முடிஞ்சா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நல் ஹைபோதசிஸ். அப்போ சாம்பிள் மீன்ஸ் டூ நாட் வேரி சிக்னிஃபிகன்ட்லி. அதாவது the means do not vary, sample means இல்ல, the means do not vary significantly. So since the means do not vary significantly, அப்போ ரெண்டும் சேமா தான் இருக்கும். So mu1 is equal to mu2 அப்படிங்கிறது null hypothesis. mu1 not equal to mu2ங்கிறது alternate hypothesis. So இந்த இடத்துல நம்ம ஒரு சாம்பிள் ஆவரேஜையும் பாப்புலேஷன் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணல, ஒரு சாம்பிள் ஆவரேஜை இன்னொரு சாம்பிள் ஆவரேஜோட கம்பேர் பண்றோம். So formula slightly differ ஆகுது. Z is defined as x1 bar minus x2 bar by square root of s1 square by n1 plus square root of s2 square by n2. எல்லா வேல்யூமே கொஸ்டின்லயே இருக்கு, நம்ம எதுவும் கால்குலேட் பண்ண வேணாம். இது நீங்க டைரக்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get the answer as we'll calculate. நம்மளே கால்குலேட் பண்ணிடலாம். 55 minus 57 2 ஆயிடும். So that will be 2 divided by square root of 100 by 400, அது வந்து 1 by 4. Square root of 225 by 400, அது வந்து root of 2.25. So 1 by 4, 1 by 4. 1 by 4 plus 2.25. This comes down to 1.26. Calculated value 1.26. Table value 5% level of significance, அதே தான் 1.96. So in the comparison பண்ணும்போது 1.26 is less than 1.96. We see that the calculated value is smaller than the table value. அதனால இந்த null hypothesis accept ஆகும். இதுல just இன்னொரு ஒரே ஒரு problem just for practice. The average yield of two sets of plots and their variability are as given below. ஒரு செட் ஆஃப் பிளாட்ஸ்ல ஆவரேஜ் yield 1258 kg இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 34 இருக்கு.
இன்னொரு சாம்பிள்ல வந்து 1 2 4 3 ஆவரேஜ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 28 இருக்கு. ஸோ இதுல n1 and n2 both are more than 30, அப்போ இது லார்ஜ் சாம்பிள் தான். அதே மாதிரி as usual sample means the averages do not vary, the averages do not vary significantly, the averages vary significantly define பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது z value comes down to 1258 minus 1253, the difference வந்து 15, 15 by 6.478, அது வந்து 2.3, calculated value 2.3. so the calculated value once again நம்ம 5% level of significance இருக்கிறதுனால critical value வந்து 1.96ல fix ஆயிடும். If we compare 2.3 and 1.96, we will see that 2.3 is greater than 1.96. இப்படி இருக்கிறதுனால we will reject the null hypothesis, or we will conclude that there is no sufficient evidence to accept the null hypothesis. So in the problem over. All right. Now the next problem is interesting. Next problem தான் நம்ம அடுத்த distribution introduce பண்றோம். The next problem that two independent samples of sizes 5 and 6 observations are presented. ஒரு sample வந்து 5 size, இன்னொரு sample வந்து 6 size. Examine if the variances are identical. So ரெண்டு விஷயம் different இங்க. ஒன்னு number of samples, small samples. ரெண்டு நம்ம average பத்தி பேசல, variances பத்தி பேசல. variances identical இருந்ததுன்னா sigma 1 square is equal to sigma 2 square, and sigmaங்கிறது standard deviation இருக்கும்போது sigma square தான் variance. Variances are not identical na sigma 1 square is not equal to sigma 2 square. So இந்த இடத்துல தான் நம்ம next distribution and test statistic introduce பண்றோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கு பேரு F, இந்த டெஸ்ட்டுக்கு பேரு F test. An F test is used whenever we deal with a small sample and the conclusion is based on variance. So ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு number of samples small, இன்னொன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வேரியன்ஸ் பத்தி. ஸோ இதுக்கான ஃபார்முலா எப்படி? Z டெஸ்ட் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா இல்லை, ரொம்ப சிம்பிள். சாம்பிள் வேரியன்ஸை கால்குலேட் பண்றோம். எந்த சாம்பிள் வேரியன்ஸ் பெருசா இருக்கோ அதை நியூமரேட்டர்ல போட்டுட்டு, எந்த சாம்பிள் வேரியன்ஸ் சின்னதா இருக்கோ அதை டினாமினேட்டர்ல போட்டுட்டு அந்த ரேஷியோவை டிட்டர்மைன் பண்றோம். ஸோ இந்த சாம்பிள் வேரியன்ஸ் அப்படிங்கிறத சில சமயம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும், சில சமயம் கொஸ்டின்லேயே கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாம்பிள் வேரியன்ஸோட ஃபார்முலா இப்படி இருக்கும்: sum of the squares of the deviations from the average. So average போட்டுக்கணும், ஆவரேஜ்ல இருந்து deviation போட்டுக்கணும், அந்த deviation ஸ்கொயர் பண்ணிக்கணும், அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும், ஆனா n-1 டிவைட் பண்ணணும். இதுதான் sample variance. This is what we call as sample variance. So இந்த ப்ராப்ளம்ல பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிள் 5 வேல்யூஸ் இருக்கு, 25, 27, 26, 22, 25. இதோட ஆவரேஜ் 25, அது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். ஸோ சாம்பிள் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வேல்யூவையும் ஆவரேஜ்ல இருந்து டீவியேட் பண்ணி டீவியேஷனை கண்டுபிடிச்சு அந்த டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணி அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை n-1 டிவைட் பண்றோம். ஸோ 25 minus 25 is 0, 27 minus 25 is 2, so 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 26 minus 25 1, so 1 square is 1, 22 minus 25 is minus 3, ஸ்கொயர் பண்ணும்போது plus 9, 25 minus 25 0. ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணா நமக்கு 14 நியூமரேட்டர்ல வரும். இந்த 14ங்கிறத 4 டிவைட் பண்ணிக்கிறோம், ஏன்னா n-1 தான் கணக்கு. ஸோ 14 by 4 is 3.5. அப்போ ஒரு சாம்பிள் வேரியன்ஸ் 3.5. ஓகே, இதே மாதிரி நம்ம செகண்ட் சாம்பிள் வேரியன்ஸையும் போட்டுடலாம். செகண்ட் சாம்பிள் நமக்கு 6 வேல்யூஸ் இருக்கு. ஸோ 6 வேல்யூஸ் இருக்கும்போது நம்ம ஆவரேஜ் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கிறோம். தி ஆவரேஜ் கம்ஸ் டவுன் டு 27 இந்த வாட்டி. 27 plus 30 plus 28 plus 31 plus 21 plus 25 வந்து 162 divided by 6. 162 divided by 6, 6 minus 1 இல்லை, 162 divided by 6 is 27. ஸோ இப்போ ஆவரேஜ் 27. ஒவ்வொரு அப்சர்வேஷனையும் 27ல இருந்து டீவியேட் பண்ணிட்டு அந்த டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் எல்லாம் ஆட் பண்றோம். ஸோ 27க்கு டீவியேஷன் இல்லை, அது 0. 30க்கு டீவியேஷன் 3, 28க்கு 1, 31க்கு 4, 21க்கு -6, 25க்கு -2. ஸோ இந்த ஸ்கொயர் இந்த வேல்யூ எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது we have 36 plus 4 40, 40 plus 9 49 plus 1 50, 50 plus 16 வந்து
66. 10, 26, 50. One second. 40. 40 plus 9, 49 plus 1, 50. 50 plus 6, 66. So the total is 66. 66 by 5 will come down to 13.2. So in the sample average or value, sample variance or value 13.2. So 9 plus 0 plus 1 plus 16 plus 36 plus 4. 66 by 5, 13.2. So in the ரெண்டு sample variancesல பெரிய sample varianceங்கிறது 13.2. சின்ன sample varianceங்கிறது 3.5. So we'll always divide the larger number by the smaller number. So larger number is 13.2. Smaller number is 3.5. So calculation வந்து we'll make a small correction. ஒரு 13.2 ஒரு 3.5. 13.2 divided by 3.5 போடும்போது the answer is 3.77. This comes down to 3.77. Okay. இப்போ 13.2 the larger variance இருக்கிறதுனால n1 is 6. அப்போ degrees of freedom வந்து 5, 4. ஒரு நம்பர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். நம்ம சாம்பிள் சைஸ்ல இருந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5, செகண்ட் சாம்பிளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4. ஸோ இதை சார்ட்ல நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளுடைய கிரிட்டிக்கல் வேல்யூ 6.26. ஸோ ஆக்சுவல் அவைலபிள் வேல்யூ கால்குலேட் பண்ண வேல்யூ 3.77. இந்த 3.77 6.26 ஓட நம்ம கம்பேர் பண்ணா we see that 3.77 is smaller than 6.26. So obviously இந்த வாட்டி நம்ம என்ன conclude பண்றோம் அப்படின்னா null hypothesis will be accepted. That is what we conclude. Okay, now we introduce the next main problem, main concept, but we won't be having time. இதை நான் next videoல போட்டுறேன்.